ஹாய். ஸோ இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரும்போது மிக மிக முக்கியமான டாபிக், அதிகமாக போய்கிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா நிதன்யா கவின். பேரை கேட்கும் போதே நெஞ்செல்லாம் பதறுது இல்லைங்களா? ஸோ நிதன்யா கவின் இவங்களை பற்றி ஒரு ஆடியோ மெசேஜில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு தோண்ட 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 பல புதையல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு அப்டேட்ஸும் நெஞ்செல்லாம் பதற வைக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட் இருந்திருந்துன்னு வைங்களேன், இந்த அளவுக்கு ஆயிருக்காது. எதுக்கு இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க? 300 சவரன் நகை, 70 லட்சம் கார், கோடிக்கணக்கு செலவில் கல்யாணம். கோடிக்கணக்கு செலவில் கல்யாணம் அப்படிங்கும் போது ஒரு கோடீஸ்வர பெண்ணும் நல்ல வசதியான வீட்டு பெண், பையனும் நல்ல வசதியான வீட்டு பையன். ஆனால் பிச்சைக்கார மாதிரி வர தட்சணைக்காக இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு அந்த பொண்ணை ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா என்னதான் இப்ப இந்த கேஸை மூவ் பண்ணாலும் குழந்தையோட ஒரு உயிர் போயிருச்சே. இந்த பையனை பெற்ற வீட்டாருக்கெல்லாம் மாமியார் பதவி வந்த உடனே தலையில பெரிய கிரீடம் ஒண்ணு சூடிடுறாங்க, மாமனார் மாமியார் அப்படின்னு. மகள், மனைவி, தாய், மருமகள், கடைசியில இந்த மாமியார் பதவி, மாமனார் பதவி, இது எல்லாம் வந்த உடனே இது எல்லாத்துலயுமே ஒரு தன்னடக்கத்தோட இருப்பாங்க. ஆனா அந்த மாமியார் மாமனார் பதவி வந்த உடனே ஒரு கிரீடம், நமக்கான ஒரு அடிமை சிக்கிருச்சு அப்படின்னு ஒரு எண்ணம், தவறான எண்ணம், மிக கேவலமான எண்ணம். இந்த பையன் வீட்டாருடைய சொந்த பந்தங்கள் இன்னொரு பக்கம், பையன் வீட்டு சைடு தான் தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணை பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு போட்டு சித்திரவதை பண்றது, பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்க? பையனை என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்கன்னு தானங்க கேட்கணும். பொண்ணை என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்கன்னு பெண் வீட்டாரை பார்த்து இந்த பையனுடைய பெற்றோர்கள் கேட்பாங்க. ஆனா ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், எப்படி நடத்தணும்னு உங்க பையனுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்த கேஸும் இந்த அளவுக்கு வராது. மிக கேவலமா இருக்குங்க. ஒரு பிச்சைக்காரனா ஒரு உயிர் போயிருச்சே, ஒரு உயிர் போயிருச்சே. சொந்த பந்தங்களாச்சும் கொஞ்சம் அவங்கள தடுத்து நிறுத்திருக்கலாம். அதுவும் இல்ல, இந்த சொந்த பந்த பிசாசுங்க இன்னொரு பக்கம். பையன் வீட்டார தூண்டி விட்டு அவங்க செய்யறது தவறுதான்னு தெரிஞ்சாலும் அந்த தவறுகள் எல்லாம் என்கரேஜ் பண்றது, இது இந்த பிசாசுங்க இன்னொரு பக்கம். ஆனா இதே விஷயம் இந்த சொந்த பந்தங்களுக்கு நடந்தா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளுவாங்க, இவ்வளோ கேவலமா இருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு உயிர் போயிருச்சு இல்லைங்களா? தயவு செஞ்சு உங்க பெண் பிள்ளைகளை ரொம்ப தைரியமா வளங்க. பெற்றோர்களையே சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இல்லாம அவங்க இண்டிபெண்டா வளர்றதுக்கு போல்டா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணணும் என்ற ஒரு எண்ணத்தோடையே வளங்க. அடுத்தது பையன் வீட்டார் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், நடத்தணும் அப்படின்றத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. தாயிடம் எப்படி நடந்துக்கணும், தந்தையிடம் எப்படி நடந்துக்கணும்ன்றதை மட்டும் சொல்லிக் கொடுக்காம தன் மனைவியை, தன் பிள்ளைகளின் தாயை எப்படி நடத்தணும் அப்படின்றத உங்க பசங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துட்டு உங்க மருமகளை நீங்க குறை கூற போகலாங்க. இனிமேல் இந்த மாதிரி எந்த நிதன்யாவும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு நிதன்யா, ஆனா தெரியாம பல நிதன்யா. அடுத்தது எத்தனைதான் கேஸ் போட்டாலும், எவ்வளவுதான் இந்த கேஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாலும், ஃபார்வர்டுல மூவ் பண்ணாலும் ஒரு உயிர் போயிருச்சே, திரும்ப அந்த உயிர் நமக்கு கிடைக்காது. அந்த நிதன்யாவுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே பிரார்த்திக்கலாம். இனிமேல் எந்த ஒரு நிதன்யாவும் எதிர்காலத்தில் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாங்க.